காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. இன்னைக்கு லெசனுக்கு போகலாமா? வைரம் வெஸ் டு கிராஃபைட், அதாவது வைரமும் கிராஃபைட்டும் என்ன வித்தியாசம்? ஒரே கார்பன், ஆனால் வேற வேற உலகம். ஒரே ஒரு தனிமம் எப்படி பென்சிலில் எழுதுகிற அளவுக்கு மென்மையாகவும் கண்ணாடியை வெட்டுற அளவுக்கு கடினமாகவும் இருக்க முடியும்? ஆமாம், வைரமும் கிராஃபைட்டும் முழுசாகவே கார்பனால் ஆனது தான். அப்போ ரெண்டுக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம்? வைரத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் 4 வலுவான பிணைப்புகளை உருவாக்குது. அதனால் கார்பன் அணுக்கள் ஒரு வலுவான முப்பரிமாண அமைப்பில் இருக்கும். அதனால தான் வைரம் இயற்கையிலே கிடைக்கிற ரொம்ப கடினமான பொருட்களில் ஒன்று. ஆனால் கிராஃபைட்டில் ஒவ்வொரு கார்பன் அணுவும் 3 பிணைப்புகளை மட்டுமே உருவாக்குது. அதனால் ஒரு எலக்ட்ரான் சுதந்திரமாக நகர முடியும். இந்த சுதந்திரமான எலக்ட்ரான்களால் கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். மேலும் அது வலுவழுப்பாகவும் இருக்கும். ஒரே தனிமம் வேற வேற அமைப்பு, அதனால வேற வேற பண்புகள். இதை தான் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் அலோட்ரோபின்னு சொல்றோம். உங்களுக்கு உதவியாக இருந்ததா? மேலும் தகவல் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.